குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பக்ரவ பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே குருவோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசிகளில் ஒன்று. 2 ராசி இருக்குது, அதில் முதல் ராசி இது. அந்த வகையில் இப்போ என்ன நடக்குது? சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். முதல்ல குரு எப்பையிலேருந்து வக்ரகதி நிலையை அடைகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து நெக்ஸ்ட் இயர் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை தான் குரு பகவான் வக்ரகதி நிலையினார். கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள் வருது. இந்த 4 மாத காலங்களில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நட்சத்திர பலன்களோட பார்க்குறோம். இப்போ குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை. குருவை பொறுத்த வகையில் அவரோட பார்வையால் எப்பேற்பட்ட தோஷங்களையும் நீக்கக்கூடியவர், நல்வழி காட்டக்கூடியவர், நல்ல பெரும் பணத்திற்கு சொந்தக்காரர், குழந்தைக்காரகர், திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு, சுபகாரியம் சார்ந்த விஷயத்துக்கு இவரோட அனுகிரகம் இல்லாமல் நடக்காது. ஏன்னா வியாழ நோக்கம் அப்படிங்கிற ஒரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் திருமண பாக்கியங்கள் கைகூடும். அப்படிப்பட்ட இவர் உங்களுடைய ராசிக்கு சொந்தக்காரர். 6ஆம் இடத்துல போய் மறைந்து வக்ரம் பெற்றார். இப்போ 6ஆம் இடத்துல மறைவு, சுபகிரகம் 6ஆம் இடத்துல மறையுது, ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைகிறார் அப்படின்னா என்னென்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள், வம்பு வழக்குகள், வேலை சம்பந்தப்பட்டத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள், ஆமாம் எதிர்மறை சிந்தனைகள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேலோகும். தேவையில்லாத உடல் உபாதை செலவுகள், மருத்துவமனை செலவுகள், நோய்வாய் செலவுகள் அப்படின்னு கொஞ்சம் செலவு ஐட்டத்தையும் குறிக்கும். அதே நேரத்தில் மன உளைச்சலையும் தரும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரே வக்ரகதி நிலையை அடைஞ்சிட்டார். அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கிது. இப்போ தனுசு ராசியை பொறுத்த வகையில் ஓரளவு இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. என்னென்னா கொஞ்சம் முன்னாடி இருந்த முயற்சியோட இப்போ அதிதீவிரமான முயற்சி எடுப்பீங்க, எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும்னு நினைப்பீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஆமாம், தனம் சார்ந்த விஷயத்துக்காக பெரும் முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். எதிரி வம்பு வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். கடன் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்கன்னா உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அதனால் இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. பார்வை பலன் எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசியை பொறுத்த வகையில் குரு எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ விரய செலவுகள் சாஸ்தி. கடன் வாங்கி விரய செலவு பண்ணணும் இல்லையா? ஆஸ்பத்திரி, உடல் உபாதை, உடல் நோய், உடல் நலக்குறைவு, இது சார்ந்து விரய செலவுகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வருது. ஆனால் உங்களுடைய ராசிநாதனே 6ஆம் இடத்திலிருந்து நடத்துறதுனால சில வம்பு வழக்குகளுக்கு வீண் செலவு, வீண் விரய செலவுகள்லாம் வரும். அதனால் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு நல்லது. ஆமாம், வீண் விரய செலவுகளை தவிர்க்கணும், சுப விரய செலவுகளாக அதை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 2ஆம் இடத்துல குரு பார்க்குறதுனால என்ன நடக்கும்? வருமானம் வர்றதுல இருந்து வந்த தடை,
குடும்பத்தில் தடைப்பட்ட மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை ப்ராப்ளம், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியல, சொல்கிறது மாதிரி நடக்கலை, சொன்னது மாதிரி செய்ய முடியல, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கப்படுது, கொஞ்சம் நல்ல விதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10ஆம் இடத்துல குரு பார்த்தா என்ன நடக்கும்? தொழில் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் முயற்சி அப்படிங்கிறது தேவைப்படும். அது தீவிர முயற்சி அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெறும். அப்போ வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த காலகட்டம் ஏற்பட்டிருக்கு. அப்போ தொழில் வெற்றி ஏற்படும், தொழிலில் கொஞ்சம் லாபங்கள் எடுக்கலாம், வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இன்னொன்று, ரொம்ப காலமாக பதவி உயர்வே இல்லை, நீண்ட நாள் சர்வீஸ் பண்ணிட்டேன், ஒர்க் பண்ணிட்டேன், பதவி உயர்வு இல்லை, என்னோட உழைப்புக்கு முறையான என்ன இல்லை, அங்கீகாரம் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு அந்த விஷயம்லாம் கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து நட்சத்திரங்களுக்கு வருவோம். இப்போ மூலம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் நினச்ச காரியத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவர், அது மட்டும் இல்லாமல் விஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டக்கூடியவர், பலவிதமான கல்வி அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆமாம், பல பேருக்கு வழிகாட்டியாகவும் இருப்பாங்க. ஆமாம், நன்மை தீமை ரெண்டையுமே எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல், அதை பற்றிய விவரம் அப்படிங்கிறது தெரியும். இவங்களுக்கு எப்படி இருக்குது? மூல நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்னென்னா தொழில் சார்ந்த முயற்சிகள், வியாபாரம் சார்ந்த முயற்சிகள்லாம் வெற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பதவி உயர்வு, முன்னேற்றம் அது குறித்தெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு செஞ்சுக்கலாம். சில பேருக்கு சில பதவிகள் தேடி வரும், அரசியல் சார்ந்து இருக்கவங்களுக்கு. அதே போல் ஆன்மீகம் சார்ந்த தொடர்புகளில் இருக்கவங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த புது புது சொற்பொழிவுகள், அதில் புதுவிதமான பதவிகள் இதெல்லாம் கிடைக்கும், பாராட்டுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து பூராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஒரு பகட்டான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதும், ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிறதும் இவங்களோட நோக்கம். ஆனால் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம், எதையும் ரசித்து செய்யக்கூடிய, ரசனையோடு செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்குது? பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் லாபகரமாக அமைஞ்சிருக்கு இந்த குரு பயிற்சி, குரு வக்ர பயிற்சி. அவங்களுக்கு லாபகரமாக இருக்குது, எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. முன்னாடி நினச்சதெல்லாம் இப்போ நடக்கும். ஆமாம், இப்படி நடந்திருந்தால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இப்போ நடக்கும். ஒரு நல்ல காலம்தான். நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு, நல்ல விஷயங்களே நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அதாவது பொது காரியங்களில் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. தைரிய குணம் உண்டு. சுபகாரியத்தில் முன்னாடி நின்று செய்வாங்க. ஆமாம், எல்லா உறவுகளையும் நேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உத்திராடம் நட்சத்திரத்துக்கு உண்டு. இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அரசு சார்ந்த ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அரசு துறையில் இருக்கவங்களாம் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கான அங்கீகாரம், உழைப்பு, டிரான்ஸ்ஃபரு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. உங்களை யாருன்னு வெளியில் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல விதமாக சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல விதமாக தெரியும். அந்த மாதிரி தெரியக்கூடிய, வெளியில் தெரியக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் என்ன விதமான வழிபாடு செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது உறுதியாக செய்யணும். அடுத்து இரண்டாவது, விநாயகர் கோயிலுக்கு திங்கக்கிழமை போயிட்டு வரணும். போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தசாபுத்தி என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி நடக்குது,
இந்த காலகட்டத்தை எதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லக்கண அடிப்படையில் என்ன தசாபுத்தி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எது சார்ந்த முயற்சிகள் பலனளிக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முழுமையாக தெரிஞ்சு பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.